வெளியூர்ல இருந்து சென்னை வரக்கூடிய மக்களுக்கு இந்த லாக்கர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கும். குறிப்பா நம்ம ஹோட்டல் போய் இதுக்காக வந்து லாக்கர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இதுக்காக பிரத்யேகமா வந்து டிஜிட்டல் லாக்கர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த பெட்டி எல்லாமே வந்து டிஜிட்டல் லாக்கருக்கான ஒரு இது. இப்போ குறிப்பா நிறைய பேர் வந்து டூரிஸ்டா இங்க வந்திருப்பாங்க, ஒன் டே ஒர்க்குக்காக வருவாங்க. குறிப்பா அவங்களுடைய ஃபேமிலிலாம் இல்லாதவங்க கூட இந்த பகுதிக்கு வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெறும் சுற்றி பார்க்குற ஒரு வேலையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஏதாவது ஒரு மீட்டிங்காக வந்திருப்பாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பெரிய லக்கேஜஸை எங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் லாக்கர் அறை வந்து நம்மளுடைய சதர்ன் ரயில்வேயின் சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து சென்ட்ரலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய பொருட்களை பத்திரமா வைக்க முடியும். இதை வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது 8883323322. இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 24x எப்போ வேணாலும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ரேட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய பொருளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கான அந்த சர்வீஸ் கட்டணம் எவ்வளோன்றதை பார்க்கலாம். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர், அதே போல் 6 ஹவர், 9 ஹவர்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லி 3 கணக்கில் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மீடியம் சைஸ் வந்து வைக்கிறதுக்கு அல்லது லார்ஜ் சைஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பேக் விற்கிறீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வரும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து இங்கே வந்து அந்த பேக்ஸ்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் லாக்கரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து இது சாவி கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளுடைய மொபைல்லையே நம்ம இந்த ஆக்சஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இங்கே அதை எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த பேக்கு. ஸோ ரொம்ப பெரிய பேக் தான், வெயிட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய மொபைலில் கூகுள் ஸ்கேன் இருக்குது. கூகுள் ஸ்கேன் அப்படின்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணாலே போதும் சார். கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுங்கள், இந்த கியூஆரை. ஓகே, இது எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ஒன்று தரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய luggage.com. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயாச்சு. அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ மொபைல் நம்பர் போட்டாச்சு. போட்டுட்டதுக்கப்புறம் அது ஓடிபி வரும். ஓகே, ஓகே, ஸோ நம்மளுடைய சீக்ரெட் ஓடிபியை நம்ம அதில் வந்து டைப் பண்ணிடலாம். அதுவே கேட்கும். இப்போ என்னன்னா இதில் எல்லாம் புக் ஆகிடுச்சு, காட்டல. இப்போதைக்கு எல்லாமே புக் ஆயிடுச்சு, அதனால எதுவுமே காட்டல. ஸோ இப்போதைக்கு லார்ஜ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணி. என்னென்னலாம் இருக்கு அப்படியே சொல்லுங்க. இதில் மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். மீடியம்னா என்னது? மீடியம்னா இந்த சைஸ் வரும் சார். இதான், அதாவது ஒரு 2 ஜான் இருக்கு. ஆமாம் சார். சின்ன சூட்கேஸ் வச்சுக்கலாம், நார்மல் பேக் பேக்கை வச்சுக்கலாம், நார்மல் லக்கேஜஸ் வச்சுக்கலாம், லேப்டாப் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? மீடியம், அதுக்கப்புறம் இது வந்து லார்ஜ் சார். இதான் லார்ஜ். ஆமாம் சார். ஓகே, லார்ஜ்னா கொஞ்சம் அதை விட பெருசா இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4-5 பேக் கூட உள்ள வைக்கலாம். 4-5 பேக் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்கு சார். இந்த பக்கம். ஓகே, இதுதான். இதுதான் சார். ஓகே, ஒரு ட்ராலியே உள்ள வச்சுக்கலாம். ஒரு ட்ராலி பேக்கே உள்ள வைக்கலாம். எஸ் சார். ஓகே, அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா திங்ஸும் வச்சுக்கலாம், வேணும்னா நார்மல் பேக் பேக்ஸும் வச்சுக்கலாம் சார். ஸோ இதோடைய ப்ரைஸ்லாம் எப்படி? இப்போ இது நான் மீடியம் தான் எனக்கு தேவைப்படுது, மீடியம் எடுக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி சார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த பேசிஸ் தான் சார். இந்த பெரிய பேக் நான் வந்து வச்சிருக்கேன், ஒரு ட்ராலி பேக். அந்த பெரிய இது வந்து யூஸ் பண்ண போறேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்? பெர் டேவே 200 தான் சார். நீங்கள் வச்சுட்டு நீங்களே சேஃபாக போய்க்கலாம். எல்லா ஆக்சஸும் உங்களுக்கே கொடுத்துட்றோம். நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம், எத்தனை வாட்டினா ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ஆக்சஸும் உங்களுக்கே. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு இது எல்லாம் ஃபுல்லாக பிஸி ஆகிடுச்சு. எல்லா லாக்கரும் வந்து க்ளோஸில் இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறது வந்து குறிப்பாக லார்ஜ் தான் இருக்குது. நான் லார்ஜ் வந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே காமிக்குது டியூரேஷன். நான் ஒரு 1 hour கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் வந்து யூஸருக்கு 17 ரூபாய் தானா? ஓகே, நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஓகே, புக் பண்ணிடுறேன். புக்கின்னு கொடுத்துட்றோம். பேமெண்ட்
ஓகே. ஸோ ஃபோன்பே போயிட்டு ஓகே லீவு கொடுக்கணும், சைட்லேருந்து வெளியே போயிடணும் பே பண்ணுறது. ஓகே. தல பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் இந்த ஆகிற போது காட்டுங்க. பேமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே. அதுவே வரும். ஓகே, இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓ லாக்கர் 114 அதுவே ஆட்டோமேட்டிக்கா இதுதான் என்னுடைய நம்பர். ஓகே ஆமாம் ஓப்பன் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓப்பன் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இருங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுங்க. நான் எதுவும் தொடலை, அதுவே ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே சரி ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற பேக் வந்து கொஞ்சம் பெருசு தான், அதை அப்படியே எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். ஓகே. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த சைஸும் பார்க்குறோம், இதுலேருந்து இப்போ 2 பேக் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. இன்னொரு சுட்கேஸோ இல்லாட்டி ஒரு நம்மக்கிட்ட வேறு திங்ஸ் இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் வந்து சேஃபாக வந்து லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் சார். இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் ஒன்றும் சேம் ப்ராசஸ் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பியும் வந்துட்டு நம்ம நம்பர் இருக்கும். ஸோ 144 இருக்கு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி திரும்பி ஓப்பன் ஆகும். பேக் எடுத்துக்கலாம். பேக்கையும் எடுத்துக்கலாம். ஓகே. நீங்கள் போகும்போது ஜஸ்ட் ரிலீஸ் லாக்கர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சார். ஓகே, என்னுடைய இது வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ ரொம்ப எளிமையான விஷயமா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுலேருந்து எனக்கு டைமிங்கும் வந்து போயிட்டே இருக்கு, ரன் ஆகிட்டே இருக்கு. நான் 1 hour வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போது ஒரு 1 minute நான் வச்சுட்டேன். ஸோ 58 minutes வந்து ஆயிருக்கு. இன்னொரு 1 hour அப்ராக்சிமேட்டாக நான் அதுக்குள்ளே வந்து என்னோட பேக் எடுத்துக்கிட்டேன். இந்த சார்ஜஸ் இப்போ நான் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அது டைம் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சுன்னா சேம் அமௌண்ட் தான் சார். அந்த 1 hour அமௌண்ட் ஆட் ஆகிட்டு அவ்வளோதான் சார். ஸோ நம்ம இப்போ 1 hour வச்சுட்டு நீங்க 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம் சார். கடைசி நம்ம பே பண்ணாதான் லாக்கரே ஓபன் ஆகும் சார். இப்போ நீங்களும் ஓபன் பண்ண முடியுமா? இது மத்தவங்களுக்கு இன் கேஸ் கஸ்டமர்ஸ் சப்போர்ட் பர்மிஷன் இல்லாம நாங்களும் ஓபன் பண்ண மாட்டோம். கஸ்டமர் சப்போர்ட் இருந்தா தான் நாங்க ஓபன் பண்ணுவோம். அவங்கள வெரிஃபை பண்ணிட்டு அவங்களேவா இல்லையான்னு நாங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு நாங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு செட் தருவோம். சரி, இப்போ இங்க வந்து நான் பேக் வச்சுட்டு போயிடுறேன், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், பத்திரமா இருக்குமா இருக்காது, நீங்க என்னென்ன சேஃப்டிலாம் இருக்கு? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை சார். இது லாக்கரே யாராலும் ஓபன் பண்ண முடியாது சார். இந்த லாக்கர் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறேன். ட்ரை பண்ணுங்க. ஹேண்டிலும் வைக்கல, அதனால ஹேண்டிலும் கூட ஹேண்டிலும் கிடையாது, எதுவும் டிஜிட்டல் லாக்கர் மட்டும் தான். ஆமா சார். சோ இது எதுவுமே ஓபன் பண்ண முடியாது, எந்த லாக்கரும் ஓபன் பண்ண முடியாது. இந்த கிரீன் ரெட்ல இருந்தா புக் ஆயிடுச்சு, கிரீன் இருந்தா ஓபன்ல இருக்குனா. ஓகே. சோ இப்போ சிசிடிவி எல்லாம் பக்காவா இருக்கும் சார். இன் கேஸ் ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்போ சிசிடிவி செக் பண்ணி நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். ஓகே. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும். ஆமாம் சார். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் என்ன, அது ஏதாச்சும் டவுட் இருந்தா, இப்போ நம்ம வந்து இந்த சிட்டியில் மட்டும்தான் இருக்கா, நிறைய ஊர்களில் இருக்கா? இப்போதைக்கு சென்னையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆமாம் சார். தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு சார். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம சென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் டூரிஸ்ட்டாக வருவாங்க, மெடிக்கல் பர்பஸ்க்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ரூம் எடுத்து இந்த லக்கேஜஸ்லாம் சேஃப்டியாக வைக்கணுன்றதுக்காக அதுக்கான நிறைய அமௌண்ட்ஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இந்த டிஜிட்டல் லாக்கர் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னை சென்ட்ரலில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பிளேஸ்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருக்கிறதுனால இது வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அளவில் தான் இந்த லக்கேஜஸ் வந்து வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதனுடைய வரவேற்புக்கு இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கூடுதலான லாக்கர்ஸ் வரும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1 day ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் வந்து எடுத்தாலும் கூட உங்களுக்கு வந்து 200 rupees வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்களே ஆக்சஸ் பண்ணி நீங்களே வச்சுட்டு நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பான விஷயம் இருக்கும். அதே போல் இங்கேயும் ஒரு சிசிடிவி இருக்குது. இதை சுற்றி இது உள்ள என்ட்ராறதுலேருந்து இது வந்து வெளியே எந்த பக்கம் பார்த்தாலும் தெரிகிற மாதிரி சிசிடிவி இருக்குது. இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளுக்கு
குறிப்பாக டூரிஸ்ட்டுகளுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா நம்மளால பார்க்குறோம். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் வரக்கூடியவங்களுக்கு இதே மாதிரி வந்து எப்படி பயன்படுதோ வரக்கூடிய காலங்களில் எக்மோர் உள்ளிட்ட பல ரயில் நிலையங்களுக்கும் இது விரிவடையும்னு ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.